பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். நம்ம வாழ்க்கையில எல்லா சாபத்தையும் கர்த்தர் நீக்கி அதை ஆசீர்வாதமாக மாற்ற போறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியாத பிழையாம் என்ற தீர்க்கதரிசிக்கு கூலி பொருத்தி சபிக்க சொல்கிறாங்க. ஆனால் அவன் சபிக்க முடியாமல் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். ஏன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த காரியமானாலும் செய்ய முடியல. ஆண்டோட பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த காரியமானாலும் செய்ய முடியல. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் வசனத்தின் பிரகாரமாக யாரையும் கர்த்தருடைய பிள்ளைங்களை சபிக்க முடியாது. அப்படி சபிச்சாலும் கர்த்தர் அதை ஆசீர்வாதம் மாற்றி போடுவார். இன்னைக்கு யாரெல்லாம் காரணம் இல்லாமல் உங்களையும் குடும்பத்து மேலேயும் செய்த தொழில் மேலே ஊழியத்தின் மேலேயும் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, நீங்களை ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம் சொல்லி காரணம் இல்லாமல் பிள்ளைகளை கொடுத்து உங்களை கொடுத்து எதிர்காலத்தை கொடுத்து நம்ம கொடுத்து அநேக காரியங்கள் சாமான வார்த்தையை சொல்லியிருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கேன்சல் பண்ணி போடுகிறாரு. சிலுவையின் ரத்தம் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறது. நம்ம பாவத்தை ஏற்றுக்கிட்டு அவரை ஏற்றுக்கிட்டு அவர் பரிசுத்தத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்முடைய குற்றங்கள் அவரை ஏற்றுக்கிட்டு அவர் தண்டனை ஏற்றுக்கிட்டு நமக்கு விடுதலை கொடுத்துருக்காரு இல்லையா? அதே போல் நம்ம மேலே எல்லா சாபத்தை அவர் எடுத்துக்கிட்டு ஐஸ்வர்ய சம்பந்தனார் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் உங்கள் சிரசு மேலேயும் உங்கள் சிரசு ஏன் சிரசு மேலேயும் கர்த்தர் எழுதுகிறாரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்ற முக்கியமான வார்த்தை என்னன்னா, காரணம் இல்லாமல் உங்க மேலேயும் குடும்பத்து மேலே சொல்லப்பட்ட எல்லா சாபங்களும் சாபமான வார்த்தைகளும் அது சொந்தக்காரங்க சொல்லிக்கலாம், கூட ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது சண்டையில் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு கேன்சல் பண்ணி போடுவாராக. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்தி வசனத்தின் பிரகாரமாக நம்ம இந்த பாவமான வார்த்தைகள் சாபமான எல்லாவற்றையும் கர்த்தர் கேன்சல் பண்ணி இன்றைக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வாத கர்த்தருக்கு பிரியம் சொல்லிருக்காரு இல்லையா? அவர் நிச்சயமா ஒரு பிரியமான வேலையை செஞ்சு உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாரு. எல்லா சாபங்களும் இன்று நிர்மூலமாவதாக. ஆமென்.